வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல. ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கைய வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. எதை விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் அந்த பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஹலோ டக்கு ஃபேம், கிரஞ்சிரோல கிட்ட இருந்து ஒரு தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன ஒரு அனிமே தான் மேஷில் த மசில்ஸ் அண்ட் மேஜிக். இந்த அனிமே பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஜாப்பானீஸ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி சீசன் 2 வரைக்கும் வந்திருக்கு. பட் தமிழில் வந்து சீசன் 1 அப்படி 12 எபிசோட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க டப் பண்ணி. ஸோ இந்த அனிமே எனக்கு, அதாவது தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு, இந்த அனிமே பற்றின சில டீட்டெயில்ஸ் அதான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த அனிமே பார்த்தீங்களோ அதை பற்றி கமலை போட்டுருங்க. இன்னொரு பேச வீடியோ எல்லாம். This is Ayama Taku. I got broads in Atlanta, to the V in the family, credit cards in the scams, ain't no licks in the family. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது பார்க்கணும் முன்னாடியே இந்த அனிமே பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸை பார்த்தே ஆகணும். இந்த அனிமே எப்படி ஜானர்னு பார்த்தீங்கன்னா லைக் மெஜிக்கல் ஜானர். ஓகேவா, இந்த அனிமே பற்றி ஒன்லைன் ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். எப்படின்னா வந்து அந்த வேர்ல்டில், ஓகேவா, இந்த அனிமே வேர்ல்டில் வந்து எல்லாருக்கிட்டே ஒரு மேஜிக் பவர் இருக்கும். ஓகேவா, பட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் இருக்காது. அவர் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு பவர் இல்லாத ஹீரோ. பட் அவரால் இந்த மசில்ஸ்லாம் ஏற்றி அந்த ஃபிசிக்கலாக ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது எல்லாரோட. நான் போட்டது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகம் நம்ம ஹீரோக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சில காரணங்களால் ஒரு மேஜிக் பழக வேண்டிய இடத்துக்கு போகணும். அங்கே ஒரு மேஜிக் இதில் வந்து ஸ்கூலில் ஜாயின் ஆகணும். இப்படி அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த மேஷில் த மசில் அண்ட் மேஜிக். இது வந்து ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். ஓகேவா, நீங்கள் இந்த அனிமையை சரி ஜப்பானீஸில் பார்த்துருந்தாலும் சரி, டப்பிங்கில் பார்த்துருந்தாலும் சரி, ஒரு தமிழ் டப்பிங் பார்த்துருந்தாலும் சரி, எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ மெயின் மேட்டருக்கு போயிடலாம். இந்த அனிமையோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது? ஓகே, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட மேஷுக்கிட்ட இருந்து போயிடுவோம். மேஷோட டப்பிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்டார்டிங்கில் ஏதோ செட் ஆகாத மாதிரியா இருந்துச்சு. ஓகேவா, பட் போக வந்து எனக்கு அந்த டப்பிங் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வேறு கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெமன் கேரக்டர். ஓகேவா, இது வந்து நான் சொல்லியானும் டப்பிங் எனக்கு பிடிக்கவே இல்லை. லெமன் கேரக்டர் பண்ண டப்பிங் பிடிக்கவில்லை. என்ன பார்த்தீங்கன்னா அதோட வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ் வந்து ஏதோ ஆண்டியோட வாய்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரொஃபஷனல் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சா இல்லையா எனக்கு தெரியல. அப்படி வந்து லெமன் கேரக்டரோட வாய்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி அந்தளவுக்கு செட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸுக்கு வந்து ஏதோ அவ்வளோ பெட்டரான வாய்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஓவராக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏவரேஜாக தான் இருந்துச்சு எல்லாருக்கும் வாய்ஸ். பட் மேஷுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் நான் மொக்கையாக இருந்துச்சா நினச்சேன். பட் போக வந்து எனக்கு அது பிடிச்சி போயிடுது. பட் அதை தவிர்த்து மங்களம் மீதி கேரக்டர்ஸுக்கு தான் ஏதோ செட் ஆகாத மாதிரியும் ஏவரேஜாக தான் இருந்துச்சு. ஓகேவா, மொக்கன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏவரேஜான ஒரு டப்பிங் தான் இந்த மற்ற கேரக்டர்ஸை குறித்து தான். ஓவராலாக இந்த மேஷில் த மசில் அண்ட் மேஜிக் தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜான டப்பிங் தான். ஓகேவா, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் தமிழ் டப்பிங்கில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி பாருங்கள். ஓகேவா, உங்களுக்கு பிடிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பெருசான வராமல் இருக்கலாம். ஸோ எனக்கும் பெருசாக இங்கிலீஷ் தெரியாது, நான் வீக்கு தான். பட் எனக்கு கொஞ்சமாக புரிஞ்சு கொள்கிற இது இருக்கிறதால நான் பார்க்கேன். ஓகேவா, நீங்கள் வந்து நிறைய பேர் இதனால் வந்து தமிழ் டப்பிங் பார்க்குறீங்க. ஸோ பாருங்கள், தமிழ் டப்பிங் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த அனிமே அவங்க என்ன சொல்கிற குழப்புற மாதிரி ஒன்றும் பண்ணலை. ஃபின்லாண்ட் சாகா லைகான அனிமேட்ஸுக்கு தமிழ் டப்பிங் அப்படிலாம் முக்க பண்ணாமல் அவங்க எதுலாம் வேணுமோ அதை வச்சு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ் டப்பிங் உங்களுக்கு பிடிக்கலாம். என்னுடைய ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷலுக்கு தமிழ் டப்பிங் ஒரு 6 கொடுப்பேன். 6 out of 10 கொடுப்பேன். ஓகேவா, ஸோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. எனக்கு பேசலாம் அந்தளவுக்கு சூட் ஆகலை, அதாவது உங்களுக்கு சூட் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்து மறக்காமலாம் சொல்லிடுங்க. ஃபைனலி வீடியோட எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து மேஷனோட ரிவ்யூ பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேசியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய அனிமே தமிழ் டப்பிங்கில் கிரெஞ்சில் வந்திருக்கு. அதையும் ஒன்று இழுத்து போட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோஸில் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து நான் இப்போ வீடியோ போட்டால் உடனுக்குடன் உங்களை வந்து சேர நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. யாராச்சும் புதுசாக வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தாங்க. ஏன்னா நம்ம 5K நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுடைய குட்டி ஹெல்ப் கூட எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ வரப்போ வீடியோ எடுத்து முடிச்சுக்கலாம். திஸ் ஐ மட் அகேன் டேக் கேர் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.